கேன்சர்னா இட் இஸ் ஒரு பீதி தான். இட்ஸ் a term that everybody is getting afraid of. ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் அவருக்கு கீமோன்னு சொல்ல முடியும். சார் ரோபோட் ஏதாவது சர்ஜரி பண்ணுமா, நீங்கள் டாக்டர் என்ன பண்ணுவீங்க அதுக்கு? ஸோ ரோபோட் சர்ஜரி பண்ணால் நான் ஏன் உங்களுக்கு பே பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி பெரிய டவுட்ஸ் இருக்குது. ஹவு டு வி சூஸ் இந்த பேஷண்ட்டுக்கு பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணிக்கலாம், இல்லை இந்த பேஷண்ட்டுக்கு மாஸ்டெக்டமி பண்ணணும், அது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா? நம்ம இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் பேஷண்ட்ஸ் present very late. Whenever we talk about this women cancers, we mostly concentrate on breast and cervical cancer. Other than these female genital system cancers, we also have colon cancer, gastric cancer, pancreatic cancer. So இது மட்டும் இல்லை, நிறைய வேறு கேன்சர்ஸ் இருக்குது. Vanakkam. Welcome to Kauvery Podcast. Myself, Dr. Sathish Kumar Anandan. I'm a senior consultant in the Department of Surgical Oncology and Robotic Services at Kauvery Hospital, Vadapalani. So we have our dear medical oncologist with us, Dr. Hari. So we welcome you all for this wonderful conversation about women cancer care. Okay, doctor, shall we? Yes, Satish sir. Dr. Hari, whenever we talk about this women cancers, so we mostly concentrate on breast and cervical cancer. But you know the spectrum is very much wider. So can you please highlight on those? Sure. Satish sir, first of all, thank you for coming to this Kauvery Podcast. அனைவருக்கும் வணக்கம். I'm Dr. Haridas, medical oncologist working here in Kauvery Hospital, Vadapalani. And coming to Satish sir's question, so again, it's not only breast and ovarian cancer, but there is a huge spectrum. So if you're looking at the global cancer statistics, which has just been released in 2022, which is going to get released in 2026, we have breast cancer, ovarian cancer, cervical cancer, vaginal cancer, vulval cancer, and other than these female genital system cancers, we also have colon cancer, gastric cancer, pancreatic cancer. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய வேறு கேன்சர்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் தேர் ஹேஸ் டு பி அ ஜெனரல் அவேர்னஸ் தட் இந்த கேன்சர்ஸ் எல்லாமே வரலாம். அண்ட் ஸோ கம்மிங் டு மை கொஸ்டின் டு யூ, ஸோ உங்களுக்கும் தெரியல, கேன்சர்னால் இட் இஸ் ஒரு பீதி தான். இட்ஸ் a term that everybody is getting afraid of. ஸோ வாட் இஸ் த ரீசன் இந்த லேக் ஆஃப் அவேர்னஸ்? அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது லேடிஸுக்கு? வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் ஜெனரல் லேக் ஆஃப் அவேர்னஸ்? And why do they come late for treatment, sir? Wonderfully put, Dr. Hari. சொன்ன மாதிரி women cancer, it's a huge spectrum. அதில் நிறைய கேன்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் whenever we see, most of the cancer patients present very late. ஸோ according to data பார்த்தீங்கன்னா less than 10% of the breast cancer patients present at early stage. 10 ஒரு விமன் தான் வந்து ஏர்லியாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பிரெஸ்ட் கேன்சரில். அதுவே இங்கே சர்விக்கல் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30%. 10 பேர் இருக்குன்னா அதில் 3 பேர் கீழே தான் வந்து தே ப்ரெசென்ட் அட் ஏர்லி ஸ்டேஜ். மற்ற 70% வந்து தே ப்ரெசென்ட் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆர் டெர்மினல் ஸ்டேஜ். த மெயின் ரீசன் ஃபார் திஸ் இஸ் லேக் ஆஃப் கேன்சர் டிஸ்கஷன்ஸ் அண்ட் அவேர்னஸ் அண்ட் அசோசியேட்டட் சோஷியல் டேபூ வித் திஸ். நம்ம இதை பற்றி பேசினாலே வந்து ஒரு டேபுவாக பார்க்குறோம். இதெல்லாம் யார் பேசிக்கிட்டு, இதெல்லாம் பேசினா நம்மளுக்கும் இருக்குன்னு நினைப்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு இதை பற்றி ஒரு டிஸ்கஷனே போகிறதில்ல மோஸ்ட்லி. இந்த லேக் ஆஃப் டிஸ்கஷனால் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் கேன்சராக இருக்காதுப்பா, நம்மளுக்கு போய் கேன்சர் வந்துருமா என்ன, ஸோ யாருக்கெல்லாம் வரலாம் நம்மளுக்குலாம் வராது, அந்த மாதிரி ஒரு அதை பற்றி ஒரு நெக்லெக்ட் இருந்துகிட்ருக்கு. ஸோ தட் இஸ் அ மெயின் ரீசன் ஃபார் லேட் ப்ரெசன்டேஷன். இஃப் த ப்ரெசன்ட் ஏர்லி, தர் ஓவரால் சர்வைவல் as well as the treatment duration is very less, that you exactly know it. So that will be answer for this. Sir, இப்போ one more doubt sir. So again, when you are talking about lack of awareness, அதை நம்ம எப்படி how do we overcome it sir? என்னென்ன பண்ண முடியும்? What are the steps we can go for it? So that's a beautiful question. Mainly it happens at the root level. Number one, making more and more cancer awareness programs like outreach camps in a very rural areas. ஸோ அந்த மாதிரி கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு அவேர்னஸ் காமன் பப்ளிக் கிட்ட க்ரியேட் ஆகும். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அமாங் த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போது இஃப் யூ ஆஸ்க் மீ, கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் கால்ட் அஸ் ஆன்காலஜிஸ்ட்.
Either they can be a surgical oncologist, medical oncologist, radiation oncologist, or nuclear physicians. But they can't be available everywhere in India. So it is the need of the hour to train each and every department people, especially the general physicians who are the first point of contact for the people. So avangala cancer awareness பண்றது மூலமா whenever they see any patients who is suspected of any kind of cancer, so they know இவங்களுக்கு கேன்சர் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, they should be properly referred to the tertiary care center or cancer care center. அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மூலமாக early referral and early cancer care provide ஆகும். So these are the two main root level interventions which I feel is a need of the hour. And yeah. So if I ask you, Dr. Hari, we discussed about the basics of this women cancer. But மக்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும், சார் கண்டுபிடிச்சாச்சு எங்களுக்கு, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி டூ அண்ட் ஹவு டு வி பிளான் அவர் ட்ரீட்மெண்ட்? ஒரு கேன்சர் பற்றி ஒரு டயக்னோசிஸ் வந்திருக்கு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பிரேக் த நியூஸ்னு சொல்லுவோம்ல, நம்ம ஒரு we have to consider them as family members. ஸோ we have to be empathetic, அவ்வளோ கேர் கொடுக்கணும். அண்ட் இட் இஸ் நாட் லைக் ஒரு ஹிட் அண்ட் ரன், வாங்க பேசி அப்படி போகலாம் கிளம்பலாம், அப்படி இல்லை. பி வித் த பேஷண்ட், பி வித் தி அட்டெண்டர்ஸ். ஏன்னா கேன்சர்னால் ஒரு பெரிய விஷயந்தான், அதுக்கு ஹாலிஸ்டிக்காக ஒரு வியூ பார்க்கணும். ட்ரீட்மெண்ட்டு, டயக்னோசிஸு, இவாலுவேஷன், நியூட்ரிஷன், அவர் ஸ்லீப்பு, அவரோட எஜுகேஷன். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸே ஒரு லாங் டியூரேஷன் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், இது வெரி க்ரானிக் டிசீஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் அப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பயாப்சி போட்டு, பயாப்சினா ஒரு தடுப்பூசியில் வீல் கெட் டு நோ அது என்ன டைப் ஆஃப் கேன்சரு. இப்போது கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா எந்த ஸ்டேஜ் 1 இருக்குது, 2 இருக்குது, 3, 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த கேன்சர் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அதுக்கப்புறம் we will go for the evaluation status. இங்கே எல்லாமே பரவி இருக்குது, வேறு என்ன விஷயம் இருக்குது, வேறு என்ன கோமார்பிட்ஸ் இருக்குது, சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ஃபிட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி என்னென்ன மாத்திரை சாப்பிட்ற. அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் லாஜிஸ்டிக்ஸ், அவர் எவ்வளோ வசதி இருக்குது பேஷண்ட்டுக்கு, சர்ஜரி, கீமோ, ரேடியேஷன், இதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். இங்கே காவேரியில் சிஎஸ்ஆர் ஸ்கீம்ஸ் இருக்குது சார். ஸோ வி ஹேவ் திஸ் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்ஸ் ஸ்கீம்ஸ். ஸோ வசதி எல்லாமே இருக்கணுக்கு வி ஹாவ் தி ஆப்ஷன் ஆஃப் கிவிங் தெம் த ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் அவர் சைட், அண்ட் வி ஹவ் டன் இட் டு அ சர்டன் லெவல் ஆஃப் சக்ஸஸ். அண்ட் with all these 3 modalities in play, they have a good outcome, and it is this outcome that is shown in the patient's care. So the patient care namukku mukkiyamaana oru vishayam. Wonderful சொன்னீங்க டாக்டர் ஹரி. லைக் one take home here is go and meet your oncologist first. ஸோ அங்கே போய் உங்கள் டாக்டரை பார்த்தாலே he will be in a better position to tell you what exactly next என்ன பண்ணணும். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேன், ஒரு பயாப்சி, தீஸ் ஆர் த 2 மெயின் ஸ்டெப்ஸ் இன் எனி கைண்ட் ஆஃப் கேன்சர் மேனேஜ்மெண்ட். அதை பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஸ்டேஜ் இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலான்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ டூ ரிமெம்பர் திஸ். முன்னாடி எல்லாமே ஒரு we were very afraid. இப்போ நம்ம சர்ஜரி, கேன்சருக்கு சர்ஜரி இருக்குன்னு சொன்னாலே பயங்கரமான பயம். இப்போது அதெல்லாமே எப்படி சார், அது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு சார் இந்த 21st centuryயில் சார்? வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? அந்த பயம் எனக்கு தெரிஞ்சு இப்போயும் இருக்குது எல்லாருக்கிட்டையும். அதுதான் உண்மை. நம்ம என்ன தான் அட்வான்ஸ் ஆனாலும், சார் கேன்சருக்கு சர்ஜரி பண்ணணுமா, முதல்ல ஒரு மருந்து மாத்திரை குணப்படுத்திடுங்க, அந்த கொஷின் தான் இன்னும் இருக்குது. ஸோ நம்மளோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ஐ கேன் see 2 subset ஆஃப் பேஷண்ட்ஸ். ஒரு பேஷண்ட் வந்து என்ன தான் அட்வான்ஸ் ஸ்டேஜ் 4 இருந்தாலும், சார் சர்ஜரி பண்ணிடுங்க சார் சரியாயிடுவேன், அந்த ஒரு ப்ரோ சர்ஜரியாக இருப்பாங்க, பண்ணுங்கன்ட்டு. இன்னொரு சப்செட் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஏர்லியாக இருந்தாலும், சார் சர்ஜரியாக எதுவுமே பண்ணிடாதீங்க, இந்த மாத்திரையிலே குணப்படுத்திடுங்க என்ன. ஸோ இந்த 2 சப்செட் எப்போவுமே இருக்க தான் செய்வாங்க. ஸோ அந்த சப்செட்டில் கேட்குற காமன் கொஷின் வந்து, சார் சர்ஜரிலாம் பண்ணால் நாங்கள் இருக்கிறதே மாறிடுவோமே. அது உண்மை தான். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேன்சர் சர்ஜரிலாம் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்ஸே வந்து ஏன்டா சர்ஜரி பண்ணும், அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் மாறி இருக்கும், உடம்புல இருக்க மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ வந்து வித் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் robotic surgery and other advancement in surgical oncology, the cancer surgery become more and more precise and more with good quality. இப்போ எப்படி கேட்க போனீங்கன்னா, we are discussing about this breast cancer. breast cancers வந்து ப்ரீவியஸில் என்ன பண்ணுவோன்னா, விமன்ஸோட மொத்த மார்பகத்தையும் எடுத்துரும். they call this mastectomy.
ஸோ அது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் சோஷியல் ட்ராமா ஃபார் த விமன்ஸ். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் ட்ரைங் டு ப்ரிசர்வ் த பிரெஸ்ட் அண்ட் வி டூ சம்திங் கால்ட் அஸ் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி. அவங்களோட மார்பகமும் இருக்கும், கேன்சரும் முழுமையாக அந்த இடத்துலேருந்து அகற்றப்படும். ஸோ இது ஒரு மொடாலிட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். Not only providing cancer surgery or cancer cure for the patient, we provide quality of life for the patient as well. Same thing for other cancers like ovary cancer, uterus cancer. We do something called as robotic surgery, which is very very precise and with minimal tissue damage, with less scars. It provides a beautiful outcome for the patient. After robotic surgery, நீங்கள் பேஷண்ட்டோட வயிற்றை பார்த்தாலும் சர்ஜரி நடந்ததா இவங்களுக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கும். பெரிய ஒரு வயிற்றை கிழிச்சு பண்ணணும் அந்த மாதிரி அவசியம்லாம் இல்லை. ரைட் நோ வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் த குவாலிட்டி ஆஃப் கேர் அலாங் வித் கம்ப்ளீட் கேன்சர் க்யூர். ஸோ ஐ திங்க் தட் சம்ஸ் அப் த சர்ஜிக்கல் ஃபியர் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இது கூடவே ஐ ஹாவ் அ டவுட் டாக்டர் ஹரி சார். லைக் எப்படி சர்ஜரி பார்த்து ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட் பயப்படுறாங்களோ, ஈக்குவலாக கீமோவை பார்த்து பயப்படுற பேஷண்ட்டும் இருக்காங்க. கரெக்ட் சார். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க நீங்கள்? அதே மாதிரி எனி அதர் பெட்டர் ஆப்ஷன்ஸ் வித் கீமோதெரப்பி ஆர் சம் அதர் நியூர் மொடாலிட்டி, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கரெக்ட் சார். ஸோ அகெயின் இப்போ கீமோன்னு சொன்னாலே பயம்தான். ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் அவருக்கு கீமோன்னு சொல்லும்போது. ஏன்னா முடி கொட்டல், வாந்தி, பேதி, இருமல், சளி, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் பிலீவ் மீ, இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வேணும். ஒரு கீமோ போட்டால் சைடு எஃபெக்ட்ஸ் வரணும். தட் மீன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே அந்த கீமோ ஒர்க் ஆகுது, ரைட்? And so when you're talking about chemotherapy, it is basically we are killing the cancer cells. நம்ம கேன்சர் செல்ஸ் ரத்தத்துள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த கேன்சர் செல் இறந்து போகணுன்னா அந்த கீமோ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதனால தான் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ when you're talking about other treatment modalities, இப்போ டார்கெட்டட் தெரப்பி புதுசாக வந்திருக்கு சார். டார்கெட்டட் தெரப்பினா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ட்ரோன் ஸ்ட்ரைக், பர்டிகுலராக அந்த கேன்சர் மட்டும் அதை டார்கெட் பண்ணி இட் வில் கில். அவ்வளோதான். சைடு எஃபெக்ட்ஸும் கம்மி. ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேவ் வாட் வி கால் இம்யூனோதெரப்பி. ஸோ நம்ம பாடி இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கு, அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது இந்த கேன்சர் பேஷண்ட்ஸோட. ஸோ வென் வி கிவிங் இம்யூனோதெரப்பி, வி ஆர் ஆக்டிவேட்டிங் அவர் இம்யூன் சிஸ்டம். ஸோ வென் வி ஆக்டிவேட் அவர் இம்யூன் சிஸ்டம், அந்த இம்யூன் செல்ஸ் வில் கவர் தட் பர்டிகுலர் கேன்சர் செல்ஸ் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ புதுசாக வந்திருக்கு கார்ட் டி செல் தெரப்பின்னு சொல்லி. ஸோ நம்ம பிளட் கேன்சர்ஸ், லிம்ஃபோமா, அந்த மாதிரி எல்லாமே புற்றுநோய்க்கு விச் இஸ் ரிஃப்ராக்டரி டு ட்ரீட்மெண்ட். இதுதான் புதுசாக வந்து கார்ட் டி செல் தெரப்பி. இட் இஸ் காஸ்ட்லி பட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ், ஹைலி எஃபெக்டிவ். அப்புறம் புதுசாக வேக்சின்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாமே ரஷ்யா எல்லாமே புது வேக்சின் எல்லாமே, பட் தீஸ் ஆர் ஆல் டு பி ஆனஸ்ட் இட் இஸ் ஜஸ்ட் பேப்பர் ரிப்போர்ட்ஸ், பேப்பர் கிளிப்பிங்ஸ். அதுக்கு ஒரு ஃபேஸ் 3 ட்ரையல் வரணும். அதுக்கப்புறம் தான் we can stimulate or emulate it into the normal people. அது வரைக்கும் இந்த கேன்சர் வேக்சின்ஸ் பற்றி இட் இஸ் ஜஸ்ட் பேப்பர் கிளிப்பிங்ஸ். ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபேட் இல்லை அந்த ஒரு கான்செப்டே நீங்கள் மறந்து போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீமோ, டார்கெட்டட் இம்யூனோதெரப்பி, கார்டிசெல் தெரப்பி, இந்த 4 மோடாலிட்டிஸ் மட்டும்தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் டாக்டர் ஹரி. லைக் கேட்ட கொஷின் தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிருக்கீங்க ரிகார்டிங் திஸ் வேக்சின்ஸ். ஏன்னா இப்போ எங்கே நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் இந்த ரஷ்யன் வேக்சின் தான். ரஷ்யனில் வரப்போது புட்டின் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மித்தே போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் டாக்டர் செட், தீஸ் வேக்சின்ஸ் ஆர் இந்த வெரி வெரி ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ் ரைட் நோ. அந்த வேக்சினும் கொலோன் கேன்சருக்கு வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்லி த அனிமல் ஸ்டடீஸ் ஆர் கம்ப்ளீட்டட் அண்ட் phase 1 ஹியூமன் ஃபேஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் டைம் லேக் அண்ட் டைம் லைன் இஸ் தேர். இப்போதைக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன தேவையான டைம் டெஸ்டட் தெரப்பி தேவை. ஸோ வாட் எவர் டாக்டர் டோல் ஆர் டைம் டெஸ்டட் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஃபாலோ யுவர் ஆன்காலஜிஸ்ட் அட்வைஸ் rather than going for some unknown angels. Correct. And Sathish sir, you are well versed in robotic surgery, right? So my doubt is, how is it different? நம்ம ரிக்கவரி ரேட் இருக்கும்ல, ஒரு பேஷண்ட் நார்மல் சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கும் robotic surgery பண்ண பேஷண்ட்டுக்கும் what is the recovery rate? How fast are they recovering from a robotic surgery? நீங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம் robotic surgery, it is the future, the future is here, future is now. Sathish sir is here with us. How do we go on about this differences sir? ரொபோட்டிக் சர்ஜரி பற்றி பேசும்போது பிஃபோர் கோயிங் டு த ரெக்கவரி பார்ட், எல்லாருக்கும் ஒரு பெரிய மித்து இருக்குது. சார் ரொபோட் ஏதாவது சர்ஜரி பண்ணுமா, நீங்கள் டாக்டர் என்ன பண்ணுவீங்க அதுக்கு? ஸோ ரொபோட் சர்ஜரி பண்ணால் நான் ஏன் உங்களுக்கு ஃபீ பே பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி பெரிய டவுட்ஸ் இருக்குது. ஸோ ரொபோட்டிக் சர்ஜரினா இட்ஸ் அ சர்ஜரி டன் பை யுவர் சர்ஜன்
உங்கள் கேன்சர் சர்ஜன் சர்ஜரி பண்ணுவார் வித் த ஹெல்ப் ஆஃப் robotic instruments. இப்போ என் கையை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம நார்மல் ஹியூமன் ஹேண்ட். பட் robotic ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் பி வெரி வெரி ஸ்மால். ஒரு ரூபா காயின் சைஸ்க்கு இருக்கும். அந்த சின்ன கையை வந்து வயிற்றுக்குள்ளே போட்டு அது மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ரொபோட்டிக் சர்ஜரி. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ், இதெல்லாம் பண்ணுறதுல என்ன பெரிய ஒரு நல்லது இருக்குது கேன்சர் பேஷண்ட் கேட்டிங்கன்னா, ஃபாஸ்டர் ரெக்கவரி இன் த சென்ஸ் அவங்களோட பிளட் லாஸ் சர்ஜரி மூலமாக ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஆப்ரேஷன் முடித்த உடனே அவங்க சாப்பிட்றது நார்மல் ஓப்பன் சர்ஜரிக்கு அப்புறமா யூஸ்வலாக 3 to 4 days ஆகுது சாப்பிட்றதுக்குன்னா, ரொபோட்டிக் சர்ஜரிக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டேவே செகண்ட் டேவே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். செகண்ட், ஏர்லி ரெக்கவரி டு ஒர்க். ஒரு நார்மல் ஓப்பன் சர்ஜரி பண்ண அப்புறம் ஃபுல்லாக வயிற்று கிழிச்சி பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாள் ஆகும் எழுந்து நடக்கிறதுக்கு, ஒரு வயிற்றில் வலி இருந்துகிட்டே இருக்கும். பட் ரொபோட்டிக் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கேன் கம்ஃபர்டபுளி வாக் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர் சர்ஜரி. நேற்று சர்ஜரி பண்ணாங்க சார், இன்னும் நல்லா உட்காந்துட்டு இருக்காரு, நல்லா நடக்கிறாரு. அந்த ஒரு பெரிய சோஷியல் அண்ட் எமோஷ்னல் பூஸ்ட் கிடைக்கும் பேஷண்ட்டுக்கு. ஏன்னா எந்த பேஷண்ட்டாக இருந்தாலுமே தன்னை நம்பி இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஒருத்தரை தன்னோட ஒய்ஃபாக இருந்தாலும் தன்னோட கிட்ஸாக இருந்தாலும் டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு they will fear and they will feel. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆஃப்டர் சர்ஜரி இமீடியட்லி இங்கே நடக்கலாம், சாப்பிடலாம், உங்களோட ஊண்டு பெருசாக இருக்காது, பெரிய ஒரு ஸ்கார் தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் robotic சர்ஜரி. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் patient can go to their work in a much faster rate rather than having bed rest for couple of weeks. ஓப்பன் சர்ஜரி பார்த்தா ரொம்ப ஒரு 2-3 வாரம் தொடர்ந்து வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கணும், ரொம்ப பார்த்து வேலை பார்க்கணும், வெயிட்டை தூக்கக்கூடாது, அதெல்லாம் நிறைய இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை ரொபோட்டிக் சர்ஜரிக்காக. ஸோ தட்ஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் ஃபார் அவர் கேன்சர் பேஷண்ட்ஸ் இன் அ ரொபோட்டிக் ஃபீல்ட். கரெக்ட். ஸோ அகெயின் சதீஷ் சார் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆப் பெட் ரெஸ்ட், அந்த பெட் ரெஸ்ட் இருக்கும்போதே if you're not doing a much of ஒரு physiotherapy rehabilitation there is a chances for இந்த deep vein thrombosis அந்த மாதிரி issues but we are negating those with the help of robotic surgery. Again அந்த complications அதெல்லாம் தவிர we are able to get the patient recovering in a faster state. Correct. இப்போ நம்ம வந்து ஒரு சர்ஜிக்கல் ஆஸ்பெக்டில் ஒரு ஹையஸ்ட் வந்து robotic surgery பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஆன்காலஜி ஆஸ்பெக்ட் there is something called liquid biopsy. ஸோ அது லிக்விட் பயாப்சி என்ன, ஒரு பொதுமக்களுக்கு என்ன தேவையோ சொல்ல முடியுமா, அதால் அவங்களோட கேன்சர் கேர் என்ன மாறப்போதா, அதை பற்றி ப்ளீஸ். ஷோர் சார். ஸோ திஸ் இஸ் அ நியூவர் ஃபார்ம் ஆஃப் பயாப்சி சார், லிக்விட் பயாப்சி. ஸோ இப்போ முன்னாடி நம்ம ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியோட சதை டெஸ்ட் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட்லேருந்து தெரியும் கேன்சர் இருக்கா இல்லையா. இப்போது அது எல்லாமே ஒரு வால்யூம் ஆஃப் த டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு நிறைய வால்யூம் ஆஃப் டிசீஸ் இருக்குது, நிறைய டிசீஸ் இருக்குள்ள. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பிளட் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சர் பேஷண்ட்ஸில், இல்லை சில ப்ரோஸ்டேட் கேன்சர் பேஷண்ட்ஸு, பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ், கோலன் கேன்சர் பேஷண்ட்ஸ், ஸோ இதுதான் 4மே டைம் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் லிக்விட் பயாப்சி இஸ் எ வெரி எஃபெக்டிவ். அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் லங் கேன்சர் எடுக்க போகிறேன். அந்த லங் கேன்சருக்கு நம்ம லிக்விட் பயாப்சி நம்ம பிளட்டு ஒரு டெஸ்ட் டியூபில் எடுத்து வீல் சென்ட் இட் டு சாம்பிளிங். 7 நாள் இல்லை 10 நாளுக்குள்ளே நமக்கு ரிப்போர்ட் வரும். என்னென்ன வரும்னா, எந்த கேன்சர் எந்த இருந்து ஆரம்பிச்சிருக்கு, என்னென்ன ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போது லங் கேன்சர் 2004 ஜெனட்டிக்லி ட்ரிவன் தான் சொல்லியிருக்கு. ஜெனட்டிக்லி ட்ரிவன் ஒரு டிரைவர் மியூட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் டு ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷனுக்கு ஒரு ஜெனட்டிக் ட்ரிவன் மியூட்டேஷன் இருந்தால் நான் சொன்ன மாதிரி டார்கெட்டட் தெரப்பி கொடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம செக் பண்ண போகிறோம், டிரைவர் மியூட்டேஷன்ஸ் ஃபார் லங் கேன்சர். கோலன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் சர்க்குலேட்டிங் டியூமர் டிஎன்ஏ ஒரு நியூ கான்செப்ட் தான். சர்க்குலேட்டிங் டியூமர் டிஎன்ஏ இருந்தால் we can know பேஷண்ட்டுக்கு கீமோ போட்டால் நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டிங் டியூமர் டிஎன்ஏ எவ்வளோ அளவு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஒரு ஒரு 35 ஒரு குவான்டிட்டி இருக்குது சர்க்குலேட்டிங் டியூமர் டிஎன்ஏ, ஒரு 35 லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கீமோ இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு, டார்கெட் தெரப்பி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் திரும்பி சர்க்குலேட்டிங் டியூமர் டிஎன்ஏ செக் பண்ணும்போது 0 அப்படின்னா த டியூமர் டிஎன்ஏ இன் த பிளட் கம்ப்ளீட்லி கான், கம்ப்ளீட்லி டிஸப்பியர் ஆகிருக்கு. அந்த லெவலில் தான் சர்க்குலேட்டிங் டியூமர் டிஎன்ஏ ஹேஸ் ஹெல்ப் எஸ் இன் ஃபைண்டிங் மெஷரபிள் ரெசிடுவல் டிசீஸ். இப்போது அதெல்லாமே விட்டு சப்போஸ் பேஷண்ட் இஸ் ஆன் அப்சர்வேஷன் நம்ம திரும்பி சர்க்குலேட்டிங் டியூமர் டிஎன்ஏ செக் பண்ணும்போது அது திரும்பி ரைஸ் ஆகிருக்கு, இல்லை 10 வந்திருக்கு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா we are able to find out that there is again an onset of cancer. Okay, now again back to you Sathish sir. In the genetic test how are we able to differentiate your surgical portfolio
based on the genetic tests, sir? ஜெனட்டிக் டெஸ்ட்னால் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன் பொதுமக்களுக்கு. இது வந்து ஒரு மரபணு சோதனை. நம்ம கேன்சர் வந்து நம்ம ஜீன்ஸ்லேருந்து வருதா இல்லை நார்மலாக நம்மளோட பழக்க வழக்கம் வந்ததா, இதை பார்க்குறது தான் இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங். ஸோ இப்போ கேட்டிங்கன்னா நம்ம ஒரு காமனான கொஷின் வர்றது தான், என்னோடய தாத்தாக்கு இருந்திருக்கு எனக்கு கேன்சர் வந்துருமா, என்னோடய அம்மாவுக்கு இருக்குது என்னோடய தங்கச்சிக்கெலாம் கேன்சர் வந்துருமா. ஸோ அப்படி கேட்டிங்கன்னா 80 to 70% யூஸ்வலி ஜெனட்டிக்காக இல்லை, நம்மளோட பழக்க வழக்கங்களால் தான் கேன்சர் வருது. பட் 10 to 15% these cancer occurs because of the hereditary genes. நம்ம தாத்தாக்கு ஒரு கேன்சர் ஜீன் இருந்திருக்கும், அதாவது நம்மளுக்கு வருது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஜெனட்டிக் டெஸ்டிங். இந்த டெஸ்ட் எதில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் இருக்கிற அந்த சதையில், ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னா அந்த சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா அவங்களோட ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணுவோம். சார் இந்த டெஸ்ட் பண்ணி என்ன அட்வான்டேஜ் பெருசாக, இது என்ன எதுக்கு டெஸ்ட் பண்ணுறோம்? டெஸ்ட் பண்ணுறதால 2 பேருக்கு அட்வான்டேஜ். ஒன்று, அந்த பேஷண்ட்டுக்கு சில ஜீன்ஸ்லாம் வந்து அந்த ஆர்கன் மட்டும் இல்லாமல், சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னா பிராக்கா ஜீன் பார்த்தீங்கன்னா அதே ஜீன் வந்து மற்ற இடத்துல கேன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரியன் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர், அந்த மாதிரி மற்ற இடத்துல கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த ஜீனை கண்டுபிடிக்கிறது மூலமாக அந்த கேன்சர் வராத இடத்தையும் முதலே சர்ஜரி பண்ணி எடுக்கிறதால we call it as prophylactic surgery or risk reduction surgery. இது பண்ணுறதால அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும், 0% கூட ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இது பேஷண்ட்டுக்கான பெனிஃபிட். இதுவே நீங்கள் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஒரு கேன்சர் சில ஜீன்ஸ்லாம் வந்து இட் ஹஸ் அன் ஹை பெனிட்ரன்ஸ், ஸோ கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ்லாம் நம்ம கேன்சர் பேஷண்ட்டில் கண்டுபிடிச்ச உடனே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு நம்ம கவுன்சிலிங் பண்ணலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த ஜீன்ஸ் இருக்கிறதால உங்கள் ஃபேமிலிலையும் இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட பிளட்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஸோ தட் யூ கேன் பி கெப்ட் அண்டர் சம் கைண்ட் ஆஃப் சர்வைலன்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஸோ தட் உங்களுக்கு கேன்சர் வராமையே ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் சரி அவங்களுக்கு ஃபேமிலிக்கும் சரி ஜெனட்டிக் டெஸ்டிங் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போ கேட்குற எல்லார் பேஷண்ட்டுக்கும் பண்ணணுமா சார் அப்படின்னா இல்லை, எந்தெந்த பேஷண்ட்டுக்கு பண்ணணும், எந்தெந்த கேன்சருக்கு பண்ணுறது ஒரு பெரிய ஒரு டேபிளே இருக்குது. அதை உங்களோட ஆன்காலஜிஸ்ட் இஸ் a better person to tell based on a risk profile. So before jumping into this genetic testing, consult your oncologist whether it is needed for your patient, for your family or not. So that is a take home for you. Again, ஒரு added statement. இப்போ breast cancer வரதுக்கு there are 5 types of breast cancer. இப்போது ஒரு breast cancer பேஷண்ட்டோ வேறு breast cancer patient பேசும்போதே they will have some conflict of interest. ஏன்னா ஒரு breast cancer பேஷண்ட்டுக்கு சம்டைம்ஸ் கீமோ தேவைப்படவே இல்லை, இந்த breast cancer பேஷண்ட் ஒரு வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் போடணும். ஸோ அகெயின் they will be at crossroads. ஏன் இவருக்கு கீமோ கொடுக்குற, ஏன் எனக்கு கீமோ கொடுக்கல, அந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன கன்ஃபியூசிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ த ரீசன் இஸ் breast கேன்சரில் நிறைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்குது. HER2, அப்புறம் ஹார்மோன் பாசிட்டிவ் breast cancers, HER2 பாசிட்டிவ் breast cancers, ட்ரிபிள் நெகட்டிவ் breast cancers, நிறைய வேரியன்ட்ஸ் ஆஃப் breast cancers இருக்குது. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் ஹார்மோன் பாசிட்டிவ் breast cancers வித் அ வெரி லோ அண்ட் அக்ரெசிவ் ரேட்னா ஸ்ட்ரெயிட் சர்ஜரி பண்ணிக்கலாமா சார்? பட் ஹார்மோன் பாசிட்டிவ் HER2 பாசிட்டிவ் breast cancers இல்லை ட்ரிபிள் நெகட்டிவ் breast cancers இருக்கும், we give chemotherapy first followed by surgery.